ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று ஒரு மகிமையான சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த மகிமையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 119, 165 சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வாசிக்கிறவங்க நேசிப்பாங்க, நேசிக்கிறவங்க வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்தை வாசிக்க ரொம்ப இஷ்டம் பாருங்க. ஏன்னா அது முழங்காலன்னு வாசிக்கிறது இல்லைங்களா? அதிகாலை எழுந்துச்சு பல்ல விளக்க தலைவாறு முகத்துக்கு நீர் முழங்காலன்னு வாசித்து பாருங்களேன், பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஒரு நீ ஆபரேஷன் பண்ணிதான் வேண்டாம், விட்டுருங்க இல்லையா? உட்காந்து வாசிக்கிறதுக்கே முடியல. சிலர்லாம் தங்க வசனம், அலுமினிய வசனம், பித்தளை வசனம் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதுல வாசித்துட்டு ஓட வேண்டியது. வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்து பார். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 66:2, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கிறது, நடிக்கிறது இல்ல இல்லையா? பைபிள கையில் வச்சு நடிக்கிறது கிடையாது. நல்ல அழகா லெதர் பைபிள்லாம் வாங்கி வச்சு அது இல்ல, வசனத்துக்கு நடுங்குகிறது. சொல்றாரு 138:2 சங்கீதத்துல, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கின எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கனம் பாருங்களேன். அதனாலதான் வார்த்தையை நேசித்தால் வாசிப்பாய் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய நாமம். அதனாலதான் யோவான் 1:1 சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. மராட்டி பைபிள்ல வாஸ்தா அந்த வார்த்தை பரமேஸ்வரனாய் இருந்தது. அது எவ்வளவு முக்கியம் பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவாய் கனப்படுத்த வேண்டும் என்று. அப்ப ஆண்டவர் அந்த நாமத்தை, அந்த வார்த்தையை சரியான இடத்துல சரியாய் பேச வேண்டும் விரும்புகிறார். நம்ம வீணில வழங்கக்கூடாது. சிலர்லாம் சாட்சிலாம் சொல்லுவாங்க, நான் பஸ் விட்டு இறங்கினா ஸ்தோத்திரம், பஸ்ல ஏறனா ஸ்தோத்திரம், இப்படியா சொல்லுங்க? வேண்டாம். சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் வீணில கிண்டல் கேலிக்கு வழங்கப்படக்கூடாது. யாத்திராகமம் 20:24 சொல்லுகிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ தொழிலோ வியாபாரமோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி நீங்க தொடங்குறீங்கன்னு வைங்களேன், 4 பேர் பார்க்கறான்னு வெக்கப்படக்கூடாது. 2 கை தூக்கி ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நான்லாம் அப்படிதான். எங்க வியாபாரத்துல, எங்க தொழில எந்த சைட்டா இருந்தாலும் உடனே அங்க நின்று ஜெபம் பண்ணிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏனென்றால் வசனம் நிறைவேற வேண்டுமானால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து, நீங்க வரவான, அவர் வந்து உன்னை பாருங்க ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் வரத ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. ஆண்டவரோட ஒட்டி உறவாடி உரசி பார்த்த சீஷர்கள், ஆண்டவர் மறுத்த பிறகு கதவு பிடின்னு உள்ள இருக்கிறான், பயந்து, யூதர்களுக்கு பயந்து உள்ள உட்காந்துக்கிறான். இப்ப ஆண்டவர் பாருங்க என்ன பண்ணாரு தெரியுமா? யோவான் 20:19 கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. தட்டினா திறக்க மாட்டான்னு தெரியும், அதான் பயந்து நிற்கிறான், எங்க திறக்கிறது? இப்ப நேரம் ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாருங்க. வந்துட்டு சொல்றாரு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏசாயா 43:13 சொல்லுகிறது, ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்கிற தடுப்பவன் யார்? உன் வாழ்க்கையில, உன் வியாபாரத்துல, தொழில, குடும்பத்துல கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த சத்ருவோ, எந்த சமுதாயமோ, எந்த விதமான காரியமோ அதை தடை பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யோபு 42:2 சொல்லுது, கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் குறித்து வைத்து நிறைவேற்றுவார். ஆமென். வார்த்தையை நீ எவ்வளவாய் கனப்படுத்துகிறாய், அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. 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 இந்த அற்புதமான நாளிலே, ஆசீர்வாத திருநாளிலே பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் சுவாமி. குறைகள் குற்றலாம் மன்னிங்க. வார்த்தையை கனம் பண்ணி நேசித்து வாசிக்கிட்டும் அப்பா, வாசித்து நேசிக்கிட்டும் ஆண்டவர நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களாப்பா. அவரை கனப்படுத்தி கௌரவப்படுத்துங்க, பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.